ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாக்லேட் கப் கேக் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் அப்படியே சலிச்சுக்கலாம். 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு எடுத்துக்கிறேன். டூ டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதை வந்து நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ நல்லா சலிச்சாச்சு. நான் ஆல்ரெடி வந்து சர்க்கரையை வந்து ஒரு கப் மைதாக்கு 1/2 கப் சர்க்கரை எடுக்கணும். நான் சர்க்கரையும் 1/2 கப்பு பாலையும் சேர்த்து மிக்சியில் நான் அடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சுகர், 1/2 கப் மில்க் கிரைண்ட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாம் அடுத்ததாக பேக்கிங் பவுடர் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அது பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நான் 2 ட்ராப் சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கப் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த பேப்பர் மேலே லைட்டாக ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் இதில் வந்து ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஒரு அரைவாசி சைஸுக்கு வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றினோம்னா பொங்கி வெளியே வரைக்கும் வந்துடும். அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இதுக்கு வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது லேசாக தட்டி விட்டுக்கலாம். உள்ளே ஏதாவது பபுள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிக்கும். ஆல்ரெடி நான் ஓவன் ஆனில் தான் வச்சுருக்கேன். இதை நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கப் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
மாதிரி நம்ம டூத் பிக்கை குத்தி பார்த்தா அதில் நம்ம ஸ்டிக் பண்ணாமல் வந்துச்சுன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒட்டி இருந்தால் அதை நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் போல் நம்ம மைக்ரோவனில் வச்சு எடுத்தோம்னா செட் ஆகிக்கும். இதை நம்ம வந்து மைக்ரோவன்லேயே செய்யணுங்கிறது இல்லை, நம்ம வந்து குக்கரில் கூட செய்யலாம். கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி குக்கரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு எம்டி குக்கரில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம இது மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் ஊற்றி வைக்கலாம். இதே மாதிரி 20 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி நமக்கு சாஃப்டான ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு. ஒரு கேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸையும் சிம்பிளான டிஷ்ஷஸையும் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.